இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக 12, 13, 12 பார்க்க ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி போல் இருக்குது. அந்த அளவுக்கு மேகமூட்டங்களோட அப்படியே ஒரு அமைதி, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு வண்டி சவுண்டு கிடையாது. அந்த குரங்குகளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சவுண்டு கேட்டோடனே ஓடிடுச்சு. ஐயோ என்னடா அவ்வளோ பெரிய சவுண்டாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி உண்மையிலே பன்றி மலையில் வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் சொர்க்கத்தில் வாழணும் மாதிரி. சொர்க்கம் எப்படி இருக்கணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே இடம் வாங்கி இங்கே ஸ்டே பண்ணிங்கனாலே போதும். ஒரு அமைதியான வாழ்க்கை, எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல், கடன் எதுவும் இல்லாமல், பக்கத்தில் அடிதடி பிரச்சனை இல்லாமல் அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இங்கே பனி பயங்கரமாக பனி இங்கனக்குள்ளேயே இருக்குது. செம்ம பனி. இப்போதைக்கு பனிக்காலங்களில் ஊதுனா வாயிலேருந்து போகிறோம் பார்த்தீங்களா, அது இப்போ 12 மணி இப்போவே வரும். அந்த அளவுக்கு பனி இருக்குங்க. அதை நான் சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன் பனி எவ்வளோ தூரம் சூழ்ந்துருக்கு அப்படின்னு. சோலைக்காடு பிரிவு இதுலையே பயங்கர பனி. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பனியாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்குது. இது என்ன ஊர்? பன்றிமலையா? எங்கிட்டு இப்போ நம்ம எங்கிட்டு போகலாம்? ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமா? அது எங்கிட்ட போயிட்டு கொஞ்சம் மேலே, இந்த ஊருக்குள்ளேயே கொஞ்சம் மேலே போயிட்டு, இந்த ஊருக்குள்ளேயே கொஞ்சம் மேலே போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுப்போம். அப்படியா? எங்க மூச்சு வாங்குது. என்னென்ன சொல்றீங்க? கடல் மலை. ஸ்கூல் டீச்சர்லாம் எப்படி வருவாங்க? இங்கிருந்து காரில் வந்துடுவாங்களா? எத்தனை இந்த லோக்கல் சிங்கங்கள் நமக்கு மலையை காமிச்சிருக்காங்களா? மேலே வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ நடக்க முடியல சாமி. என்ன இருக்கும்? எப்படி சிங்கத்துக்கு டைமிங்லாம் தெரியுமா? 10 மணிக்கு தான் வரணும்னு. இது என்ன ஊரு? பழனி மலையா? பழனியா? நீ என்ன ஸ்பெஷலாக கிடைக்கும்? ஆப்பிள்லாம் இருக்காதா? மாங்காலாம் இருக்குமா? நீங்க தான் இந்த ஊரோட டானா? சொல்றேங்க. டான் டான் டான். சூப்பரா இருக்கு இந்த இடம். இது ஆடு வந்து அங்க தூரத்துல தெரியுறதா? பயப்படாம இருக்கீங்க இந்த ஏரியால? சரியா?
ஒரு வழியாக மேலே ஓரளவு பசங்க சுற்றி காமிச்சாங்க, எல்லாம் சுற்றி பார்த்தோம். வரலாறு இடம் மோஸ்ட்லி யாருக்குமே வரலாறு வந்து தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொன்னாங்க, ஒரு 100 வருஷம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஊர் உருவாகி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்தப்போ யார் இந்த ஊரில் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஊருக்காரவங்க போல். நம்மளே எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கூலிங். கொடைக்கானலுக்கு ஏன் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு ஜில்னஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்கும் பன்றிமலை. செம்ம கூலிங். கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கூலிங். பன்றிமலையை பற்றி சில ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க தெரிஞ்ச வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயே மக்கள் அதிகமாக இங்கே இருக்காங்களாமா. 1000 வீடுகளுக்கு மேலே இருக்காமா. 10th வரையும் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கீழே அடிவார கிராமங்களான தர்மத்துப்பட்டி, ஒட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே தான் 10th மேலே ஸ்கூல் அங்கே தான் இருக்காமா. காலேஜு பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம், வடசந்தூர், திண்டுக்கல் அந்த மாதிரி இதில் படிக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. ஏன்னா மேலே அடிக்கடி போயிட்டு வர்றது அது வந்து கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ எல்லாருமே 10th மேலேயே எல்லாருமே ஹாஸ்டலில் தங்கி தான் மோஸ்ட்லி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி வந்து பேர் காரணம் வந்து உங்களுக்கு நேம் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆமாம், பன்றிகள் அதிகமாக இருந்தனால பன்றிமலை அப்படின்னு பேர் வந்த மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரியே ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சில சின்ன கோயில்களும் இருக்குது. சின்ன கோயில்களும் இருக்குது. இப்போது அந்த பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சப்போ ஒரு கோயில் மேலே மலையில் அங்கே ஒரு மாமரம் இருக்குது. எப்படி இருக்குன்னா இந்த சாம்பாருக்கு மாங்காய் போடுவோம்ல, ரவுண்டு மாங்காய், அந்த மாதிரி மாங்காய் தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் எப்படி அப்படியே புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. அங்கே அந்த மாங்காய் கொடுக்குறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டோம், மாம்பழத்தவே காயாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாம்பழம். இப்போ நம்ம எப்படி இப்போ இந்த வழியில் போனால் தர்மத்துப்பட்டி வழியில் தான் போய் ஜாயின் ஆகுமா? ஒட்டஞ்சத்திரம் போகணுன்னா அங்கிட்டு போய் வந்துருக்கணுமா? சரி. இப்போது சிறுமலையில் வந்து வாழைப்பழம் ஃபேமஸ்ன்றாங்களே, அங்கே அந்த மாதிரி இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு தெரியலையா? சும்மா இது ஆரஞ்சு. இதெல்லாம் இப்போ விழுந்துருக்கு ஒரு மரத்தை. இறங்குறோம் இறங்கிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நேரமாக இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மலை இவ்வளோ நாள் நீங்கள் திண்டுக்கல்ல இருந்துட்டு பன்றிமலையை சுற்றி பார்க்கல அப்படின்னா மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு தான். அவ்வளோ அழகான பிளேஸ். ரொம்ப மேலே ஏறிட்டு இறங்கினாலே போதும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஐயோ பயங்கரமாக இருக்கு. நான்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த அளவுக்கு இருக்கும்லாம் நினச்சே பார்க்கல. நான் என்ன நினச்சேன், சும்மா ஏதோ சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே எங்கள் அப்பா இமயமலை மாதிரி இருக்கு. ஏதோ ஹார்ன் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, ஒன்றுதையும் காணா.
ஃபால்ஸா? நான் வரும்போது இந்த ஃபால்ஸை பார்த்தோமா? சூப்பராக இருக்கு. சின்னதா ஆடு மாடு அனைத்தையும் மேய்ச்சிக்கு இருக்காங்க. சரியான மேய்ச்சலுக்கான இடம். பரவாயில்ல, நமக்கு வழி விட்டுட்டாங்க. உலகம் பெஞ்சு எப்படி போவாங்க? ஆ ஆ அதான் அதான் கீழே வந்துட்டோம். டி கோம்பை இதுதான் செக் போஸ்ட். ஐயா குறுகுறுன்னு பார்க்குறாரு.